श्रीमद्वेदान्त रामानुजमुनि करुणालब्ध वेदान्त युग्मम् श्रीमत्श्रीवासयोगीश्वर गुरुपदयोः अर्पितस्वात्मभारौ श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्त रामानुजमुनिम् अपरम् संश्रये देशिकेन्द्रौ दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतम् क्षरन्तीम् सरस्वतीम् संश्रितकामधेनुम् त्वत्प्रेयश्रवणयोरमृतायमानम् तुल्यान् त्वदीयमणिनूपुरसिञ्चितानाम् गोधे त्वमेव जननि त्वदभीष्टवार्हायाम् वाचम् प्रसन्नमधुराम् मम संविदेहि जयत्याश्रितसन्त्रासद्वान्द्वविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्करः असाध्य साधक स्वामिन्ने असाध्यम् तव किं वदे रामदूत कृपा सिन्धो मत्कार्यम् साधय प्रभो रामचन्द्र गुणास्वाद परमानन्द निर्भरम् श्रीत्यागराज योगीन्द्र देशिकेन्द्रम् उपास्महे श्रीत्यागराज योगीन्द्र देशिकेन्द्रम् उपास्महे நாடிய பொருள் கை கூடும் ஞானமும் புகழும் உண்டான் நாடிய பொருள் கை கூடும் ஞானமும் புகழும் உண்டான் வீடியல் வழியதாக்கும் வேரிய கமலை நோக்கும் வீடியல் வழியதாக்கும் வேரியங்கமலை நோக்கும் நீடிய அறக்கர்ஜேனை நீருபட்டழிய வாகை நீடிய அறக்கர்ஜேனை நீருபட்டழிய வாகை சூடிய சிலை ராமன் தோள்வலி கூறுவார்க்கே சர்வகர்ம சமாராத்தியனான எம்பெருமானை இசை வழியாக வழிபடுவது என்பதான ஒரு முறை, ஒரு மரபு வேதகாலம் முற்பட்டே இருந்து வருகின்றது. சாமவேதாதிதங்கீதம் சஞ்சக்கிராக பிதாமகா என்று படிக்கின்றான் பரத முனிவன். சாமவேதத்தை ஆதியாக கொண்டு வந்த இந்த சங்கீத சாஸ்திரமானது பரதாதிகளாலே நிர்தாரணம் செய்யப்பட்டு சார்ங்கதேவ நீராக சுபரிரட்சிதமாக சாகோபசாகமாக நல்ல முறையிலே வளர்ந்து வந்தது. பிரபஞ்சத்திலே இருக்கின்றதில் கலாபங்களுடைய வியாஜமாக கொண்டு ஒரு காலகட்டத்திலே இந்த சங்கீத சாஸ்திரத்திற்கு ஒரு சிதைவு ஏற்படுகின்ற பொழுது 17ஆம் நூற்றாண்டிலே கோவிந்த தீட்சருடைய திருக்குமாராக அவதரித்த வெங்கடமிகி என்பவர் இந்த சங்கீத சாஸ்திரத்திற்கு ஒரு வரம்புகளை எல்லாம் ஏற்படுத்தினார். ஒரு 72 மேளகர்த்தா ராகங்களை எல்லாம் விதரணம் செய்து சதுர்தண்டி பிரகாசிகா என்ற நூலை வெளியிட்டு
ஓரளவுக்கு இன்னைக்கு நாம சங்கீதத்தை பரிபாலிக்கின்றோம் என்றால் அதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் அவர். அதன் பிறகு 18ஆம் நூற்றாண்டிலே ஒரு இசை உலகுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்ல வேண்டும். ஒரே காலகட்டத்திலே சங்கீத மும்மூர்த்திகள் என்று பெயர் பெற்று ஷியாமா சாஸ்திரிகள், சத்குரு தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதர் ஆகிய மூவரும் ஒரு சில ஆண்டுகள் இடைவெளியிலே அவதரித்தார்கள். அவதார காலத்தை பார்த்தோம்னா ரொம்ப அற்புதம் பார்க்கணும். 1762 ஷியாமா சாஸ்திரிகள், 1767 தியாகராஜ சுவாமிகள், 1775 முத்துசுவாமி தீட்சிதர். இவர்கள் அவதரித்த ஒரு திருத்தலத்திற்கு ஒரு பெருமை. திருவாரூர் பதி ஜனநாத் கமலாலய என்று திருவாரூர் பிறந்தாருக்கெல்லாம் முக்தி என்று சொல்லும் வகையிலே கமலவசந்த தியாகேசன் உரைகின்றதான ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். முச்சுகுந்தனால ஆராதிக்கப்பட்டு சோழவள நாட்டிலே பெரிய கோயில், பெரிய தேர், கமலாலயம், பெரிய புஷ்கரணி எல்லாமே பெருசுங்க. அப்படி அவதரித்த மும்மூர்த்திகளிலே நடுநாயகமாக இருக்கின்ற சத்குரு ஸ்ரீ தியாகராஜருடைய பெருமையை ஓரளவுக்கு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இன்னைக்கு கிடைக்கிறது. இவருடைய அவதாரம் 1767ஆம் வருஷம் தமிழிலே சர்வஜித் ஆண்டு சித்திர மாசம் புஷ்ய நட்சத்திரம். சர்வஜித் வருஷத்திலே இவர் அவதரித்தார். ஒவ்வொரு ஆண்டும் சித்திர மாசம் புஷ்ய நட்சத்திரம் இவருடையதான ஜெயந்தி நாம கொண்டாடினாலும் 60 ஆண்டுகளுக்கு ஒரு தரம் இந்த சர்வஜித் வருகின்ற பொழுது அந்த சர்வஜித் ஆண்டிலே யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ அவர்கள் தனியான பாக்கியம் படைத்தவர்கள் என்று சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு நன்னாளிலே அவதரித்தவர். வால்மீகி பரதனை பத்தி சொல்லிச்சே, புஷ்யே ஜாதஸ்து பரதா மீனலக்னை பிரசன்ன தீஹின்னவர். புஷ்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கே ஒரு தனியான பெருமை. இவருடைய தந்தையார் பெயர் ராமபிரம்மம். இவர்கள் தான் ஆந்திர தேசத்திலிருந்து தமிழ்நாட்டிலே குடியேறியவர்கள். ராமபிரம்மம் ராமநாமாவிலே தெளித்தவர், ராமாயண காலக்ஷேபம் செய்தவர். ஆகினாலே தியாக பிரம்மத்திற்கு பிறந்தது முதலாக ராமனிடத்திலே அபரிமிதமான ஒரு பக்தி, ஆராக்காதல். அது குழந்தை பருவத்திலிருந்தே ராம பக்தியில திளைக்கின்றார். ஆராத்திய தெய்வம் ராமன் இவருடைய குடும்பத்திற்கு. சாட்சாத் வால்மீகியே தியாக பிரம்மமாக வந்து மண்ணுலகிலே பிறந்தார் என்பதுதான் ஒரு ஐதிஹ்யம். வால்மீகி மண்ணுலகிலே மீண்டும் வந்து பிறக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆழ்வாராதிகள் எல்லாம் ஆதலால் பிரிவு வேண்டேன் அரங்கமா நகருளானே என்றும், புனர்பி ஜனனம் புனர்பி மரணம் புனர்பி ஜனனி ஜட்டரே சயனம் என்று ஆதிசங்கரர் மீண்டும் மீண்டும் பல தடவை இந்த மண்ணுலகிலே பிறக்க வேண்டுமா வேண்டாமே, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே என்னார. அப்ப பிறவியே வேண்டாம் என்று எல்லாரும் பயப்படுகின்ற பொழுது வால்மீகி மீண்டும் மண்ணுலகிலே பிறக்க வேண்டிய அவசியம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். 24,000 ஸ்லோகங்கள் படைத்தார் ராமாயணத்தை. ராமாயணத்துக்கு பெருமை எல்லாம் சொல்றார் இவர். இந்த ராமாயணம் எப்படிப்பட்டது தெரியுமா? சொல்றேன் கேளுங்கிறார். சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம் சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம் காவ்யம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகத். சமுத்திரமிவரத்ராஜ்யம் சர்வஸ்ருதி மனோகரம் எல்லாம் சொல்லிட்டே வந்தாரா? பாட்டியே கேயே ச மதுரம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் இயற்றிய ராமாயணம் இசையோடு அனுபவிக்க தகுந்ததுன்னு சொன்னார் இவர். ஆனால் வால்மீகி இயற்றிய ராமாயணத்தை இசையோடு அனுபவிக்கிற பாக்கியம் அவருக்கு இல்ல. அதை இசையோடு அனுபவித்தது யாருன்னா லவகுஷர்கள். எங்கேயுமே ராமாயணம் நடக்கிற இடத்த பார்த்தோம்னா இப்படி அஸ்வேத மகாமண்டபத்திலே லவகுஷர்கள் கானம் செய்தபடி சொல்லிட்டு இருக்கோம் நாம் என்றளவும். அதனால அவருக்கு மனசுல ஒரு குறை இருந்திருக்கணும். வால்மீகி என்ன நினைச்சிருக்கணும்? 24,000 ஸ்லோகங்கள் படைத்தேன், பாட்டியே கேயேஜ மதுரம்னு சொன்னேன். ஆனா அந்த ராமகதையை பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போய்விட்டதே என்ற குறை தீர மீண்டும் மண்ணுலகிலே வந்து பிறந்து
அந்த ராமகுணத்தை ஏகதேசம் பாடுவதற்கென்றே ஒரு அவதாரப்படுத்தி தியாக பிரம்மமாக முன்னுரைகளே பிறந்தாரோ என்று தோன்றுகின்றது. அப்படித்தான் இருக்கணும், வேற காரணம் தெரியல. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், வால்மீகி தான் தியாக பிரம்மம்னு சொன்னா அது எப்படி நம்புறது? அவர் தான் தியாக பிரம்மம்னு சொல்றே, அதுக்கு ஏதானும் நாம கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதானும் வழி உண்டான்? அது அவருடைய கிருத்தியிலே ஒண்ணு சொல்ற, ரொம்ப அழகா நமக்கு மறைமுகமாக அவரே தெரிவிக்கிற மாதிரி ஒரு கீர்த்தனை அமைஞ்சிருக்கு, பார்க்கலாம். தியாக பிரம்மத்தை பாதி ராத்திரில தூக்கத்தில் எழுப்பி உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டா அவர் ராமபிரம்மன் சொல்ல மாட்டார். சிதம்பம்மா எம்மசி தம்பம்மா எம்மசி தம்பம்மா எம்ம ஸ்ரீராமுமா தன்றி தம்பம்மா எம்ம ஸ்ரீராமுனி மாகு தன்றி தம்பம்மா எம்ம எனக்கு அப்பா யார் தெரியுமா? ராமபிரான். எனக்கு தாயார் சீதா பிராட்டினார். இப்படிதான் நம்முடைய சம்பிரதாயமா தான். சர்வேஸ்வரன் தான் நமக்கு பிதா, சர்வலோக பிதா, பிராட்டி தான் தாயார். சாஸ்திரார்த்தம் தான். பிராத்தர் வர்க்கங்கள் யாருன்னு சொன்னார் அனுபவம். வாதாத்மஜ சௌமித்ரி வாதாத்மஜ சௌமித்ரி வாதாத்மஜ சௌமித்ரி வைனதேயரி புமர்தன மாதாத்மஜ சௌமித்ரி வைனதேயரி புமர்தன தாத பரததுடு சோதருடு மாகு ஓமனசி தம்மம்மா யம்மா வாதாத்மஜ. வாதாத்மஜன்னா ஆஞ்சநேயன், சௌமித்ரி லக்ஷ்மணன், வைனதேயன் வேதாத்மா வேகேஸ்வரா என்றிருக்கின்றதான கருடன், ரிப்புமர்தன சத்ருகனன், தாத்தா பிரம்மதேவன், பரதாதுலு சோதருலு மாகு ஓ மனசான். இங்க சரணத்தை தான் வைக்கிறார். இந்த ரகசியத்தை பார்க்கணும். வால்மீகி தான் தியாக பிரம்மமா வந்திருக்காருங்கிறதுக்கு நமக்கு அங்க சரணத்துல கிடைக்கிறது. ஆனா தேடணும் கொஞ்சம். பரமேஷ வசிஷ்ட பராசர நாரத சௌனக சுக பரமேஷ வசிஷ்ட பராசர நாரத சௌனக சுக சுரபதி கௌதம லம்போதர குக சனகாதுலோ தர நிஜ ಭಾಗವತಾಗ್ರೇಸರುಲಂ ವರೋ ವಾರಲ್ಲೆನು ದರ ನಿಜ ಭಾಗವತಾಗ್ರೇಸರುಲಂ ವರೋ ವಾರಲ್ಲೆನು ಪರತ್ಯಾಗ ರಾಜುನಿಗೆ ಪರಮ ಬಾಂಧವೋ ಮರಸಿ ಕೌಮ ಆಯಮ್ಮ ಶ್ರೀರಾಮುಳು ಮಾಗುತ್ತಲ್ಲೆ ಕೌಮಮ್ಮ ಯಮ್ಮ சரணத்துல வேடிக்கை பார்க்கணும். சரணத்துல என்ன சொல்றாருன்னா, தனக்கு யாரெல்லாம் பந்துக்கணும் லிஸ்ட் கொடுத்தார். பரமேஷ வசிஷ்ட பராசர நாரத சௌனக சுக சுரபதி கௌதம லம்போதர.
அத்தனை ரிஷிகளை சொல்றார் ரிஷியா. பழைய காலத்தில் என்ன வழக்கம்னா, ஏதேனும் ஒரு கிரந்தத்தை பற்றி ஒரு நூலை பற்றி பேச வேண்டுமானால் வால்மீகி ராமாயணத்தோடு ஒப்பிடுவது ஒரு வழக்கம். வால்மீகிக்கு அவ்வளவு பெருமை, ராமாயணத்தை இயற்றியவர் என்பதனால. வல்மீகத ஸ்ரவணத்தோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பபூவ சமுனி கவி சார்வபௌமஹான் தேசிகன். கவி சார்வபௌமன் என்றதான பட்டம் பெற்றவர் அவர். என்னுடைய பந்துக்கள்னு ஒரு பட்டியல் கொடுக்கிறார, அதுல வால்மீகி தேவர அத்தனை ரிஷிகள் இருக்கா. நீங்க பார்க்கணும். மறுபடியும் சொல்ற, பரமேஸ்வரன், வசிஷ்ட, பராசர, நாரத, சௌனக, சுக, சுரபதினா இந்திரன், கௌதம, லம்போதர, இப்படி வரிசையா சொல்லிட்டு இருக்கார். முக்கியமான ரிஷியான வால்மீகியை விட்டு மற்ற ரிஷிகளை மாத்திரம் சொன்னதற்கு என்ன காரணம்னா, இவர்களெல்லாம் என்னுடைய பந்துக்கள் சொல்றார். வால்மீகியே தியாக பிரம்மமாக வந்து பிறந்ததுனால பந்துக்கள் என்று சொன்ன ரிஷிகளுடையதான பட்டியலில் வால்மீகி பேர் இல்லை. அதான் காரணம். ஆக வால்மீகியே தியாக பிரம்மமாக வந்து பிறந்திருக்க வேண்டும் என்பதற்கு அவருடைய கீர்த்தனையிலே நமக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அத்தாட்சி கிடைக்கிறது. இதை விட வேற என்ன வேணும்? அற்புதமான ஒரு பகவானுடையதான நியமனத்தினாலே முன்னிலைகளை வந்து பிறந்தவர். அனவரதும் ராமநாமத்தில் ஈடுபட்டவர். திருவாரூரிலே பிறந்து 7 வயது வரையில் திருவாரூரிலே வாசம். அப்பா ராமபிரம்மம் உச்சவர்த்தி எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். இவர் குடும்பத்திலே இவர் பிறப்பதற்கு முன்னாலே இவருக்கு மூத்தவர் ஒருத்தர் பிறந்தார். இந்த சரித்திரத்தில் பார்த்தோம்னா எல்லாம் கர்ண பரம்பரையா இருக்கக்கூடிய சரித்திரம் தான் இவருடைய சரித்திரம் எல்லாம். ஏன்னா இவர்கள் தான் தங்களுடைய சுயசரித்திரத்தை எழுதி வைத்தவர்கள் இல்ல, எழுதி வைக்க வேண்டிய நிர்பந்தமும் இல்ல, அதுக்கு உண்டான தைரியமும் அவளுக்கு இல்ல. பின்னிட்டு வந்தவர்கள் எழுதின கதை தான் அது, கர்ண பரம்பரையா. இவருக்கு முன்னால் ஒரு தமையனார் இருந்தார். ஆனா இவருக்கு ஏகப்பட்ட மாறுதல். எப்படின்னு கேட்டா, அவருடைய தந்தையார் வழியிலே வராதவர். அவர் இப்படி ஒரு புள்ள பிறக்கணுமான்னு அவர் வருத்தப்படும் முடியாத நிலைமையில இருந்த பொழுது தியாகேசனை வழிபட்டு அவருடைய அருளாலே பிறந்தவர் தியாக ராஜானே பேர் வச்சார். அதனால 7 வயது வரையில் திருவாரூரிலே வாசம். அதன் பிறகு திருவியாற்றுக்கு குடியேறினார்கள். திருவியாற்றிலே அந்த காலத்திலே அப்படி ரொம்பவும் விசேஷமாக மராठी மன்னர்கள் ஆட்சியிலே இருந்ததான ஒரு காலகட்டம். கலையெல்லாம் போஷித்தவர்கள் அவர்கள். நல்ல சங்கீதம் இருந்து இந்த நாள்ல, நல்ல சாஸ்திர ஞானம், நல்ல சம்ஸ்கிருத ஞானம், நல்ல படித்த மக்கள்லாம் வாழ்ந்ததான ஒரு சூழ்நிலை. அந்த காலகட்டத்திலே திருவியாற்றுக்கு குடியேறினார்கள். ராமபிரம்மம் தன்னுடைய குடும்பத்தோடு 2 பிள்ளைகளோடு. தஞ்சை மன்னன் அவருக்கு திருவியாற்றிலே திருவஞ்சன வீதியிலே ஒரு வீடு, ஒரு வேலி நிலம் இதெல்லாம் கொடுத்தார் என்று எழுதியிருக்கார் அவருடைய சரித்திரத்தில். என்ன காரணம்னா, இந்த ராஜாக்களுக்கெல்லாம் என்ன எண்ணம், இந்த மகாத்மாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலையே இல்லாமல் பகவத் சிந்தனையிலே இருக்கட்டும், அதனால அவளுக்கு தேவை என்பதே இல்லாமல் நாம கவனிச்சு போங்கிற எண்ணத்தோடு பண்ணியிருக்காவல்லாம். அதான் முக்கியமான காரணம். திருவையாறு வந்த உடனே ராமபிரம்மம் நாள் தவறாம உஞ்சவருத்தி பண்ணிட்டு இருக்கிற ஒரு வழக்கம். உஞ்சவருத்தி பாடி வீதியில பஜனை பண்ணிட்டு போனா 7 வயது பாலகன் நம்முடைய கதாநாயகன் தியாக பிரம்மம் கூடவே பாடிட்டு வருவர். சுஸ்வரமா பாடுவர். அந்த ஊர்ல இருக்கிறவெல்லாம் கேட்டா, சுவாமி இது உங்க பிள்ளையா? ஆமா, என்னுடைய 2வது பிள்ளை தியாகராஜன். நல்ல விதமாக இவருக்கு சங்கீதம் கத்துக் கொடுத்து முறையான சங்கீதம் பயின்று இன்னும் நன்னா பாடுவா போல் இருக்கே, சாரீரம் எல்லாம் நன்னா இருக்கேன். ராமபிரம்மத்துக்கு ஆசைதான், இருந்தாலும் ஒரு பயம். நானும் உஞ்சவர்த்தி பிராமணம், என் பிள்ளைக்கு எந்த வித்வான் சங்கீதம் சொல்லிக் கொடுப்பார் யோசனை பண்ணார். இருந்தாலும் தைரியத்தோடு இந்த பிள்ளை அழிச்சுன்னு போனார். எங்க போனார்னா, வெங்கடபிகியனுடையதான அந்த சிஷ்ய பரம்பரையிலே சொண்டி வெங்கடரமண காருன் அவர் இருக்கிற இடத்தை தேடின்னு போறார். அந்த குழந்தை அழிச்சுன்னு அவர்கிட்ட பாட்டு சொல்லித்தரணும்னு பயத்தோடு தான் போறார். ஆனா அங்க நடந்தது என்னன்னா, அந்த குருநாதன் இவரை எதிர்பார்த்து வாசல் நின்று இருக்கான். முக்காலம் உணர்ந்தவர் இவர்கள். என்ன காரணம்னா, இப்படித்தான் இருந்திருக்கணும். எந்தரோ மகானுபாவுலு அந்தரிக்கு வந்தனமோ இன்று உலகமெல்லாம் மெச்சத்தகுந்த ஒரு மகானுபாவனாக இவர் திகழப் போகின்றார். இவர் எனக்கு சிஷ்யன்னு சொன்னால் லோகமெல்லாம் என்ன கொண்டாடுமே என்றுதான் ஆசையினாலே இவர் சிஷ்யனா ஆக்கிக்கிறதுக்கு அவர் காத்து நிற்கிறார் வெளியில. அவரிடத்தில் இந்த பிள்ளையை கொண்டு நிறுத்தினார். சுவாமி, நிலையில இந்த பிள்ளையை நீங்க சிஷ்யனா ஏத்துக்கணும். குரு சிஷ்ய பாவம் எப்படி இருந்திருக்கு பார்க்கணும். அவர் சொன்னார், இன்னிலேருந்து அவன் என் பிள்ளை, நீங்க விட்டுட்டு போடுங்க. வேதம் சொல்றது உசத்தீரிவ மாதராக. குருவுக்கும் சிஷ்யனுக்கு உண்டான அந்த உறவு முறை எப்படின்னா, ஒரு தாய் பசு தன்னுடைய கன்றை நாக்காலே நக்கி நக்கி வாத்சல்யத்தோடு எப்படி வளர்க்குமோ அதுவரை குருவனுடையதான அனுகிரகம் மாத்திரம் ஒருத்தருக்கு இருந்துன்னா அவனால முடியாதே ஒண்ணும் கிடையாது. குருவுக்கு ஒரு அழகான ஒரு டெபினிஷன் கொடுத்தவரே தியாக பிரம்மன் தான் இல்லையா? குருன்னா என்ன, குருங்கிறவன் யாருங்கிற சொல்றார் அவர்.
நம்ம மனசுல பலவிதமான பிணிகள், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சல்யம், இப்படி இருக்கக்கூடியதான அந்த பிடிகள் ஹிருத்ரோகம்ங்கிற. ஹிருத்ரோகம்னா ஹிருதயத்தில் இருக்கிற ரோகம், நம்ம நாட்டில் இருக்கிற ரோகம் இல்ல. அவர் சொல்றது வேற. எந்த டாக்டர்ட்டையும் போக முடியாது, குருநாதன் தான் தீர்க்க முடியும். அந்த ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய ரோகத்தை அழிக்கக்கூடிய ஒருவன் தான் அந்த குருநாதன்கிறார். குரு லேக எటువంటి குணிக்கு தெரியకపోదు, குணவானுக்கும் தெரியாது. மனசுல இருக்கக்கூடிய இந்த ரோகத்தை எல்லாம் தீர்க்கக்கூடிய சரணத்தை சொன்னார். தனுவு சுத தன தார தாயாது பாந்தவலுன்னார். வீடு, மனை, மக்கள், பெண்டீர், ஐஸ்வர்யம், இதனாலே ஏற்படக்கூடிய மனசுல துயரங்கள்னா இதெல்லாம் போக்கி தத்துவ போதனையை செய்யக்கூடியவன் குருநாதன். ஏற்றி மனத்து எழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றியவர்க்கு ஓர் கைமாறு மாயனும் கணகில்லான். சுவாமி தேசிகன் சொல்ற அதுக்கு விவரணம் தான் இந்த கீர்த்தனை மாதிரி இருக்கு. பார்த்தா ஏற்றி மனத்து எழில் ஞான விளக்கை, மனசுல அஞ்ஞானம் என்றதான ஒரு இருள் சூழ்ந்திருக்கு. அஞ்ஞானம் என்றதான இருளை, அந்த இருளை போக்கணும்னா வேற எந்த தீபத்தாலும் போக்க முடியாது. ஞானமாகின்ற தீபம் அங்க பிரகாசிக்க வேண்டும். அஞ்ஞானமாகின்றதான இருளை நீக்கி ஞானமாகின்ற தீபத்தை ஏற்றக்கூடிய அந்த ஆச்சாரியன் குருநாதனுக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னு தெரியல நரவன். அதனால இந்த குருநாதன் என்ன பண்ணார், இவருக்கு பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு வருஷ காலம் தான். ஒரு நாளைக்கு சொல்லிக் கொடுத்தத 15 சங்கதி திருப்பி சொல்லுவான் அடுத்த நாள். அப்படின்னா எப்படி இருக்கணும் பார்த்து. அப்படி ஏகசந்த கிராகி கூட அதை விட அதிகம். ஒரு வருஷ காலம் பாட்டெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். நீ திரும்பி ஊருக்கு போ, நீ நிறைய சிஷ்யர்களை தயார் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சார். அது ரொம்ப முக்கியம். எந்த கலையும் அவர்களோடு நின்றுடக்கூடாது, மேல வளரணும். ஆனா தீபத்திலே கொளுத்திய தீவட்டி போலேங்கிறார் தேசிகன் சொல்ற பொழுது. ஏன்னா ஒரு சின்ன தீபம் அகல் விளக்கில் இருந்து தீவட்டி பிரகாசமா இருக்கு. சிஷ்யன் ரொம்ப பிரகாசமா இருந்தா அதனால பெருமை குருவுக்கு தான். அதை பார்த்து குரு அசூயப்படக்கூடாது. குருவனுடைய பெருமை சிஷ்யனாலே உலகத்திற்கு பிரகாசம். திரும்பவும் திரவியாத்துக்கு வந்தார். பாட்டுக்கு திண்டாச்சு போருமா, ஆத்மலாபம் வரணும். அதற்காக ஒரு குருவை தேடிட்டு போகின்ற பொழுது ராமகிருஷ்ணானந்தர் என்பவர் எதிர்ப்படுகின்றார். அவரை அடிபணிந்து வலம் வந்து வணங்கி வழிபட்டு தனக்கு சதுபதேசம் செய்ய வேண்டும் என்று இவர் பிரார்த்திக்க, இவர் வலது காதிலே ராம ஷடக்ஷரியை ஓதினார். இந்த ராமநாமாவை அனவரதும் நீ அனுசந்தானம் பண்ணு. எத்தனை ஆவர்த்தினி எண்ணிக்கையில நீ வச்சுக்க வேண்டாம். இது கர்ண பரம்பரையா 96 கோடி 21 வருஷம் இதெல்லாம் ஸ்லோகம்லாம் சொல்லிருக்கா, தேவையே இல்லை. எத்தனை ஆவர்த்தின்னா ஆவர்த்தியில போயிட்டு இருக்கோம் நம்முடைய கவனம். எண்ணிக்கையே இல்லாமல் எத்தனை ஆவர்த்தி உன்னால முடிவோ பண்ணிட்டு நீ ராமனை கண்ணால பார்ப்பேன் போயிட்டாரு. நம்பிக்கை தானே முக்கியம். நம்பினோர் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு நாம் பாரதி. நம்பிக்கையோட எதை செய்தாலும் நிச்சயமாக நடக்கும் என்பதற்கு உதாரணம் இவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தோம்னா. ராமநாமாவை அனவரதும் சொல்ல ஆரம்பிக்கிறார். ராமநாம கையில வந்தது. ராமநாமா வந்தாச்சுன்னா எதுக்கும் பயம் இல்லை. உடம்புல ஒரு தெம்பு, உடம்புல ஒரு தைரியம். ஏன்னா ராமநாமாவுக்கு என்று எத்தனை கீர்த்தனைகள் பாடியிருப்பார் பார்க்கணும். ஸ்மரணே சுகமு ராமநாமான்னு பாடுறார். ஜன ரஞ்சகமான ராமநாமா அது. அதனால ஜன ரஞ்சனையில பாடுவோம் பாடினார். அது மாத்திரம் இல்ல, எத்தனை கீர்த்தனை பாடுவார். இந்த ராமநாமா இருக்க, இந்த ராமநாமாவை பகவான் ராமனாக மண்ணுலகிலே ஆவிர்வவித்த பொழுது அந்த நாமா இவனுக்கு சூட்டினவன் யாருன்னா வசிஷ்டன். இந்த வால்மீகி சொல்றார், வசிஷ்ட பரம பிரீதா நாமானி கிருத்தவான் ஸ்ததா. வசிஷ்ட பரம பிரீதா நாமானி கிருத்தவான் ஸ்ததா. ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகேயீ சுதௌ சௌமித்ரிம் லக்ஷ்மணமிதி சத்ருக்னம் அபரம் ததா. ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகேயீ சுதம். முக்காலும் உணர்ந்த முனிவர் தீர்க்க தரிசனத்தோடு வசிஷ்டர் பேர் வச்சார். ஒருத்தருக்கு ஒரு பெயர் ராமான்னு பேர் வச்சாராம். ரமை தீதி ராமஹா.
அது ஆண்டாள் தமிழ் படித்து நான் பார்க்கணும். மனத்துக்கு நீ அண்ணா, இதை விட தமிழ் இதற்கு, இந்த சம்ஸ்கிருத பதத்திற்கு தமிழ் வேற நேர் தமிழ் யாரும் பண்ண முடியாது. மனத்துக்கு நீயான். அதேதான் நாமதேயம் குருச்சக்கரே ஜெகத் பிரதம மங்களம்ங்கிறான் காளிதாசன் ரகுவம்சத்துல. அந்த ராமநாமா சொல்லி சொல்லி பார்க்கிறான், ராம 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 ராமன். எத்தனை சந்தோஷம்! இந்த ராமநாமாவுடைய பெருமையை அழகோட பேசினான் ஒரு கவி. ரா மா என்று 2 எழுத்து இருக்க, சம்ஸ்கிருதத்துல ராங்கிறது ரேப்பம்னு சொல்றது. அதுக்கு ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்றார் சம்ஸ்கிருதத்தில் ஒரு கவி பார்க்கணும். ரேபோச்சாரண மாத்ரேண முகாத் நிர்யாந்தி பாதகாஹ ரேப உச்சாரண மாத்ரேண முகான் நிர்யாந்தி பாதகாஹ புனః பிரவேச பீதேன மகாரேண கவாடனோ புனః பிரவேச பீதேன மகாரேண கவாடனோ. ரேப்பு உச்சாரண மாத்திரேன ரான்னு சொல்லச்சே நம்ம என்ன பண்றோம்? ரான்னு வாய திறக்கணும். ரான்னு சொல்லச்சே வாய திறக்கிறோமா? அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம உள்ள இருக்கக்கூடிய பாப்பங்கள்லாம் வெளியில போயிட்டுதான். ரேப்ப உச்சாரண மாத்திரேன முகாத்து நிர்யாந்தி பாதகாஹ. மறுபடியும் மான்னு சொல்லச்சே 2 உதடுகள் சேர்றது என்ன ஆச்சுன்னா வெளியில போன பாப்பங்கள் மீண்டும் உள்ளே வராமல் பூட்டு போட்ட மாதிரி எடுத்துனார். புனப்பிரவேச பீதேன மகாரேண கவாடனோ. அந்த ராமநாமா எதை கொடுக்கும்னு கம்பன்ல போய் கேட்டார் இல்லையா? நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தின்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, செல்வமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினாக. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, நன்மையை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்க, எப்ப கொடுக்கும்? நாடும் நல்குமே. தின்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, நாம் செய்யக்கூடியதான தீவினைகள் அதனாலே வரக்கூடிய பலன் எல்லாம் அழிந்து போகும். செல்வமும் மரணமும் இன்றி தீருமே, மீண்டும் மீண்டும் மனுரைகளை வந்து பிறப்பது இறப்பது என்பது இல்லாமல் நிம்மதியா இருக்கலாம். என்ன பண்ணணும்? அதுக்கான யாகம் பண்ணணுமா, யஜ்யம் பண்ணணுமா, காயக்கிரேசம் பண்ணணுமா, உடம்பு வருத்திக்கணுமா? வேண்டாம். இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினார். இதை வச்சிருந்தார். இந்த அபிப்பிராயத்தை வச்சு ஒரு கீர்த்தனை பண்ணார் சுவாமிகள். ஏன்னா மனிதன் பயப்படுறதுலாம் யாருக்கு பயப்படுறான்? உலகத்துல வேற யாருக்குமே பயப்படலைன்னா கூட யம பயம் எல்லாருக்கும் உண்டு இல்லையா? அதனால என்ன சொன்னார்? கோதண்டபாணியான ராமபிரானுடைய நாமத்தை பஜனை பண்றவனுக்கு யமதண்டத்தை கையில வச்சுட்டு இருக்கானே, அவன்கிட்ட என்ன பயம்னார்? பஜன பருல கேல தண்ட பாணி பயமு மனசா ராம பஜன பருல கேல தண்ட பாணி பயமு மனசா ராம பஜன பருல கேல தண்ட பாணி பயமு. வார்த்தைகள் ரொம்ப அழகு பார்க்கணும். ராம பஜன பருளக்கு ஏல தண்டபாணி பயமும். ராமநாமாவை சொல்றவனுக்கு தண்டபாணி இடத்திலே பயம் இல்லைன்னு சொல்லலவர். அவன்கிட்ட தண்டபாணி, இந்த யமதண்டத்தை கையில வச்சிருக்க யமதண்ட தண்டபாணிகிட்ட பயம் ஏது, எதற்கு, ஏன் இல்லையா? அங்க ஒரு கேள்விதான். ஏன்னா ரமாதை தரங்கபூ ரமண கிருஷ்ண விஷ்ணோஹரே திரிவிக்ரம ஜனார்தன திரியுகநாத நாராயணாம் இத்தி வசுபதானி எப்படதி நாமதேயானி தே ந தஸ்ய யமவஷ்யதா நரகபாத பீதிஹி குதஹ. பகவன் நாமாவை சொல்றவனுக்கு யமபயம் ஏதுன்னு கேட்கிறார. குதஹ இந்த சம்ஸ்கிருதம் அப்படியே ஏல தண்டபாணி பயமும். இதுக்கு மேல அனுபவங்களை சொன்னார். ராமநாமாவை அனவரதம் யாரெல்லாம் பஜனை பண்ணாலோ அவளுக்கெல்லாம் ஸ்தானங்கள் நினைச்சது.
அஜருத்ர சுரேசுலகு அஜருத்ர சுரேசுலகு அஜருத்ர சுரேசுலகு அஜருத்ர சுரேசுலகு ஆஸ்தான மோசங்க ராம பஜன பகுல கேல தண்ட வாணி பயமு மனசா ராம பஜன பருல கேல தண்ட வாணி பயமு. ஒரு வேடிக்கை பார்க்கணும். ராமநாமாவை அனவரதம் சொல்றவனுக்கு எமன்ட்ட பயம் இல்லைன்னு சொன்னாரா? வேற எந்த கவியும் காணாத ஒரு கற்பனை ஒரு சொன்னார். ராமநாமாவை சொல்றவனுக்கு எமன்ட்ட பயம் இல்ல, ஆனா யமன் இவனை பார்த்து பயப்படுறான். చింతిస్తున్నాడే యముడు చింతిస్తున్నాడే యముడు చింతిస్తున్నాడే యముడు చింతిస్తున్నాడే యముడు చింతిస్తున్నాడే. என்ன அழகு! சிந்தித்து உன்னாடே யமுடு, சிந்தித்து உன்னாடே யமுடு அர்த்தம் கவலைப்பட்டு கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்துருக்கான் யமதர்மன். என்ன கவலைடான்னா, சந்ததமு சுஜனூலல் சந்ததமு சுஜனூலல் சந்ததமு சுஜனூலல் சத்பஜன ஜெயுட ஜூஜி சத்பஜன ஜெயுட ஜூஜி சிந்து துன்னாடே யமுடு சிந்து துன்னாடே யமுடு சிந்து துன்னாடே. சந்ததமு சுஜனுலல்ல, சந்ததமுன்னா இடைவிடாமல் அனவரதமும் நல்லோர்கள் எல்லாம் இந்த மண்ணுலகிலே பகவன் நாம சங்கீர்த்தனம் செய்வதை பார்த்து நரவன் சத்பஜன ஜெயுட ஜூச்சி கேட்டுன்னு சொல்ற. என்ன காரணம்னா, அதுக்கு ஒரு கதையை தொடர்புடி ஆழ்வார் சொல்றார். ஒரு சந்தர்ப்பத்திலே பூலோகத்திலிருந்து ஒரு நரன் சென்றான். நரகத்திற்கு எழுத்துட்டு போனான். அவனை சித்திரகுப்தன் கணக்கு எழுதி வச்சிருந்தான். அங்க போய் யமதர்மன் சண்டை போட்டான். அவன், ஐயா நான் உங்க ஊருக்கு வர வேண்டியவனே இல்லை, என்ன அநியாயமாக உங்க ஊர்ல அழிச்சுட்டு வந்துட்டான், அநீதி அக்கிரமம் நாங்க சண்டை போட்டான். அவர் பார்த்தார். யமதர்மனுக்கு ஆச்சரியம், நான் சித்திரகுப்தன் தப்பே பண்ண மாட்டானே, கொண்டு வாடா. அவன் என்ன எழுதியிருக்கான் கணக்கெல்லாம் 1 2 3 4 5 6 வரிசையா இத்தனை லெக்சர் வச்சிருக்கான். ஒன்னொன்னா பிரிச்சு பார்த்தா இவன் பண்ணின பாபங்கள்லாம் எழுதியிருக்க. இல்ல இந்த பாபம் பண்ணினியா? ஆமா பண்ணினேன். பண்ணினியா? பண்ணினேன். ஆமாங்கிறான் எல்லாத்துக்கும். யமதர்மனுக்கு கோவம் வரல, சிரிப்பு தான் வந்தது. டேய் நானே யமன், எனக்கு மேல யமனா இருக்கேடா, இத்தனை பாபத்தை பண்ணிட்டு நீ நரகத்தை வரக்கூடாது என்ன? அதுக்கு அவன் பதில் சொன்னா, இத்தனை பாபங்கள் நான் செய்தது உண்மை, ஆனா அத்தனை பாபங்களும் அழியும்படியான பகவன் நாமா நான் சொல்லிருக்கேன். கிருஷ்ணா கோவிந்தா தாமோதரா மதுசூதனா வாசுதேவான்னு சொல்லிருக்கேன்னா என்ன அற்புதமான ஒரு கருத்து சொல்றார் பார்க்கணும் தொண்டரிப்புடிகள். இவன் யமனும் இவன் முக்கலன்னு பேரு, இவ 2 பேரும் பேசிட்டு இருந்தா. இவ பேசிட்டு இருக்குச்சே பகவன் நாமாவை நான் சொன்னேன்னு ஒரு தடவை சொன்னான் இல்லையா? இந்த பகவன் நாமா நரகத்தில் இருக்கிற வா காதல் எல்லாம் விழுந்தது. உடனே நரகத்தை காலி பண்ணி வா சொர்க்கத்துக்கு போனான்னு சொல்லல. அவர் நரகமே சொர்க்கமா எடுத்துனார். நபனும் புத்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க, நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி. நரகமே சுவர்க்கமாகும்
நாமங்கள் உடைய நம்பி అనడ సంతతము సుజనులల్ల సద్భజనజయుడ జూచి చింతిస్తున్నాడే. இப்படி பாடுறாரு. அனவரதும் ராமனுக்கு நாள் தவறாம ஒரு குழு மண்டபம். குழுவை நாடு ஒரு நாள் இருந்த குழு இன்னொரு நாளே கிடையாது. அந்த ராமனும் சீதையும் அந்த குழு மண்டபத்தில் பார்த்தார். ஒரு ஆனந்தம், பரவசம். இந்த கண்ணானந்தமேமி கருணானந்தமேமி ஓ ராம ராமயுத கருணானந்தமேமி ஓ ராம ராமயுத கருணானந்தமேமி. இந்த ஆனந்தத்தை வாயால சொல்ல முடியாது. வேற கீர்த்தனை ఎవరే சொல்றார். రామభక్తి సామ్రాజ్యం కీర్తనలే ఈలాగని వివరింపలేను, చాలా స్వానుభవ వేద్యమని சொன்னவர். సంత జనకు సంత జనకు సంత జనకు సమ్మదియుండే கருணானந்தமேமி ஓ ராம ராமயுத கருணானந்தமேமி. நாமெல்லாம் ஜபம் பண்றோம், காயத்ரி ஜபம் பண்றோம். கை மூடி இருக்கு, அவ்வளவுதான். அந்த நேரத்தில் எத்தனை உண்டோ அத்தனை விவகாரங்கள். இவர் சொன்னார், ராமா உன் நாமாவை நான் ஜபிச்சுட்டு இருக்கேன்டா, உன் நாமாவை ஜபிக்கச்சே உலகம் பூரா நான் உன்னை பாக்குறேன்டான். அவர் எல்லாம் ராமமயமா இருக்கு. நீ ஜப்பமுல்ல வேண்ட, நீ ஜப்பமுல்ல வேண்ட ராமா, நீ ஜப்பமுல்ல வேண்ட ఈ జగములు నీవై, నీ జపముల వేడ ఈ జగములు నీవై. రాజులయ్య త్యాగ రాజనుత చరిత్రయు కరుణానందమేమి ఓ రామ రామయుత కరుణానందమేమి. கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராஜனமுற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே என்னார் நம்மாழ்வார். ராமனை விட வேற தெய்வத்தை யாரும் கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ கேட்கிறார் அவர். இந்த அபிப்பிராயம் ஒரு மனசுல. ஏன்னா ராமனை ஆராத்திய தெய்வமாக ஒண்ணு மாத்திரம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். தன்னுடைய ஆராத்திய தெய்வம் தன்னுடையதான உகந்த தெய்வங்கிறது ஒண்ணும். அதனால மற்ற தெய்வங்கள்ட்ட அவருக்கு பேதங்கள்லாம் கிடையாது. எல்லாரையும் பாடியிருக்காரு பேதம் இல்லாம. ஆனா ஆராத்திய தெய்வம்னு தன்னுடைய வச்சிருந்தது ராமபிரானே. அந்த ராமபிரான் இருக்கச்சே வேற என்னத்துக்கெல்லாம் நீங்க அவஸ்தப்பட்டு மனசை எந்தக்கு இஷ்டப்பட்டேன்னு கேட்டார். ஒரு கீர்த்தனை கேட்கிறார். இந்த மகாத்மாக்கள்லாம் அடுத்தவர்களை பார்த்து ஒண்ணு சொல்ற வழக்கம் இல்ல, தங்க மனசையை பார்த்து பேசிக்கிறது. அது சொல்றார், உண்டே தீரா முடொக்கடு பூரகடி போகும் மனசா, உண்டே தீரா முடொக்கடு பூரகடி போகும் மனசா, உண்டே தீரா முடொக்கடு பூரகடி போகும் மனசா, உண்டே தீரா முடு பொகடு
சொன்னா ராமுடு ஒக்கடு தேவையில்லாம வீண் கவலை எல்லாம் மனசுல வச்சுட்டு சஞ்சலப்பட்டு திண்டாடாதேன்னு மனசை பார்த்து அவன் எங்க இருக்கான் தெரியுமா? சமுதிர மண்டல மத்தியவர்த்தி தேசதா சமுதிர மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிதாஜன சன்னிவிட்டா சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக இருக்கான்னு சொல்றதே வேதங்கள்லாம். சண்டம்மா தாண்டமத்ய சண்டம்மா தாண்டமத்ய சண்டம்மா தாண்டமத்ய மண்டல முனு புண்டே மூடோ கடு ஊரகடி போகும் மனச. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சரணத்துல தாமசாதி குணரகிதுடு ಧರ್ಮಾತ್ಮುಡು ಸರ್ವಸಮುಡು ತಾಮಸಾತಿ ಗುಣರಹಿದುಡು ಧರ್ಮಾತ್ಮುಡು ಸರ್ವಸಮುಡು ತಾಮಸಾತಿ ಗುಣರಹಿದುಡು ಧರ್ಮಾತ್ಮುಡು ಸರ್ವಸಮುಡು ಕ್ಷೇಮಕರುಡು ತ್ಯಾಗರಾಜು ಕ್ಷೇಮಕರುಡು ತ್ಯಾಗರಾಜು ಕ್ಷೇಮಕರುಡು ತ್ಯಾಗರಾಜು ಚಿತ್ತಗಿದುಡು ಜಗಮಂತ ಉಂಡೆ ದಿನ ಮೂಡು ಕಡು ಊರಗಡಿ ಹೋಗು ಮನಸ ಉಂಡೆ தாமசாதி குணரகித்துடு தர்மாத்முடுனர். தமோ குணம் ரஜோ குணம் வீட்டே கிடையாது. சுத்தமான சத்துவகுணம் நிரம்பினவன், சர்வசமுடு எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியவன், க்ஷேமகருடு எல்லாருக்கும் க்ஷேமத்தை செய்யக்கூடியவன், தியாகராஜ சித்த இதுடுனர். இங்க தமோ குணம் ரஜோகுணம் இவர்கிட்ட இல்லாத மாத்திரம் இல்ல, வேற ஒரு கிருத்தியில சொல்றார், ரஜோகுணம் தமோ குணம் எங்க இருக்கோ அது கிட்டே வரமாட்டான், வெகு தூரத்து போயிடுவான் பகவான். அந்த சரணம் எது அவசியமோ அதை மாத்திரம் படிப்பேன். இந்த கீர்த்தனை பாருங்க, அங்க சொல்றார் என்ன ஒரு கீர்த்தனை சொல்லிச்சு. அந்த கீர்த்தனை சமுத்திரத்துக்கு அணைக்கட்ட விஷயத்தை பாடுறார். அங்க பாடச்சே அங்க நிரவதி சுகதா ஒரு கீர்த்தனை அனுபவில சொல்லிச்சு. சமுத்திரத்துக்கு அணைக்கட்டத்தை சொல்றார். சரதி பந்தன நத சங்கிரந்தன சரதி பந்தன நத சங்கிரந்தன சங்கராதிகே யமானச துமானச சுசன சங்கராதிகே யமானச துமானச சுசன நிரவதி சுகதானிர் மலரூப நிர்ஜித முனிஷா நிரவதி சுகத சரதி பந்தன சமுத்திரத்துக்கு அணைகட்டினவனே, நதசங்கரதன இந்திரனாலே தொழப்பட்டவனே, சங்கராதிகயமான சங்கரன் முதலாவரை பாடப்படுகின்றவனே, சாது மானச சுசதன சாதுக்குடைய மனசை உன்னுடைய இருப்பிடமாக கொண்டவனேன்னு பாடினாரா சரணத்துல. மாமவ மரகத மணிமய ஸ்ரீமணி லோலா ஸ்ரித ஜனபால பீமகராக்கிரம பீமகராச்சித பீம பராக்கிரம பீமகராச்சித தாமதரூபகராஜ சல்லு நிரவதி சுக
தாமச ராஜச மானவ தூரா, தாமச ராஜச மானச தூரா, ரெண்டு விதமா. தமோ குணம் ரஜோ குணம் எங்க இருக்கோ அது கிட்டே வரமாட்டான், வெகு தூரத்தில் விடுவான். இப்படி அனவரதும் பாடிட்டே இருக்காரா. இவர் அண்ணாக்காரர், இவர்கிட்ட கொஞ்சம் தனி கொடுத்து போயிட்டார். அவர் ஒரு நாள் வந்தாருங்க. தியாகராஜா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏதோ பகவானை பத்தி பாடிட்டு இருக்கேன். என்னடா அது அச்சட்டுத்தனம் பண்றேன். யாரான 4 பிரபுக்கள் தனவான்கள் முன்னால போய் பாடினா இதானும் கொஞ்சம் சில்லறை கிடைக்கும், இப்படி பாடிட்டு இருக்கேடா. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்லுவார்? இவ அண்ணாக்கு என்னத்தை சொல்ல முடியும்? துர்மார்கச்சராதமுல்லன்னு துரணி வனஜாலர்வ துர்மார்கச்சராதமுல்லன்னு துரணி வனஜாலர்வ துர்மார்கச்சராதமுல்லன்னு துரணி வனஜாலர்வ துர்மார்க చరాధములను துர்மார்க்கை ஜர அதமலுன்னார். அவர் ரொம்ப கடினமான வார்த்தையை தான் போடுறாரு. நல்ல வழியிலே பணத்தை செலவழிச்சு நல்ல காரியத்துக்கு செலவு பண்றவாளை சொல்லலவர். கெட்ட வழியிலே சம்பாதித்து அதமர்கள் இருக்காளே அவளை போய் பாடணுமா? தேவையில்லையே. ஏன்னா பகவான் ஒருத்தர் இருக்கான், வேதாந்த தேசிகன் வைராக்கிய பஞ்சகம்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்றார். அவர் சொன்னார், அவருடைய பால்ய சிநேகிதர் வித்யாரண்யர் என்பவர் விஜயநகர சமஸ்தானத்துல ஆஸ்தான வித்வானா இருந்தவர். எங்க ராஜா வந்து பாடும், உங்களுக்கு பணம் வாங்கி தரேன்னார். அவருக்கு பதில் எழுதுறார் வைராக்கிய பஞ்சகம். ಕ್ಷೋಡಿ ಕೋಣ ಶತಾಂಶ ಪಾಲನ ಕಲಾ ದುರ್ವಾರ ಗರ್ವಾನ ಲಕ್ಷುಭ್ಯ ಕ್ಷುದ್ರ ನರೇಂದ್ರ ಚಾಟುರಚನ ಧನ್ಯಾಂಧವನ್ಯಾಮಹೇ ದೇವಂ ಸೇವಿತುಮೇವ ನಿಚ್ಚುನು ಮಹೇ ಯೋಸೌ ದಯಾಳು ಪುರಾಯ ದಾದಾ ಮುಟ್ಟಿ ಮುಚೆ ಕುಚೇಲ ಮುನಯೇ ದತ್ತೇ ಸ್ವವಿತ್ತೇಶತಾ குச்சேலனை குபேரனாகி நாயம் பிரபுத்தருக்கா அவனை பாடுவேனே இதுவரை நாட்கொண்டு மானிடம் பாடவல்லேன்னு. குச்சேல முனையேனர். குச்சேல எல்லாரும் தரித்திரா நினைச்சா குச்சேல முனின்னு இவர் தான். நம்மாழ்வார் கேட்கிறார், என்னாவது எத்தனை நாளைக்கு போதும் புலவீர்கள் மன்னா மனிதரை பாடி படைக்கும் பெரும் பொருள். இந்த அபிப்பிராயங்கள வருது இருக்கு. ధర్మాత్మక ధనధాన్యము దైవము నీవైయుంటక ధర్మాత్మక ధనధాన్యము దైవము నీవైయుంటక మార్గ చరాధములను அதுக்கப்புறம் தஞ்சை அரசன் ஒரு மந்திரி வரார். ராஜா வந்து உங்க பாட்டு கேட்கணும் வாங்கணும். அப்ப மாத்தா நிதிசால சுகமா பாடி அமிச்சிட்டார். அவர் திருப்பி அண்ணாக்காரர் பார்த்தா ரொம்ப கோபம் இருக்கு. மயிலே மயிலேன்னா இறகு கூடாது. இந்த ராமனை கட்டின்னு எழுதிட்டு இருந்தானா எப்போ இப்படித்தான் பண்ணுவான். இந்த ராமனை இவனை பிரிச்சுடணும் தீர்மானம் பண்ணார். ஒரு நாளைக்கு பாதிராத்திரி அவர் உறங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இவருடைய ஆராத்திய தெய்வமான ராம விக்கிரகத்தை எடுத்து காவிரியில் கொண்டு போட்டார். அடுத்த நாள் காலம்புற பொழுது விடிஞ்சது. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திட்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம். காலம்புற வந்து பார்க்கிறார். அங்க கீழெல்லாம் புஷ்பம் அப்படியே ரோஜா பூ சிந்தரி இருக்கு, நிறைய சிதறி இருக்கு. இவர் என்ன நினைக்கிறார் மனசுல, ராத்திரி ஏகாந்தத்தில் என் பிரபு ராமனும் செய்தியும் ஓடி ஆடி விளையாடி இருக்கா, அந்த பூ எல்லாம் வந்துருக்குன்னு நினைக்கிறார். போய் பார்த்தா ராம விக்கிரகத்தை காணும். குரரி போலே கதறுகின்றார், கீழே விழுந்து பிறன்றார், அழறார். இந்த விசிலேஷம்
சம்ஸ்லேஷம்னா சேர்ந்திருப்பது, விசலேஷம்னா பிரிவு. ராமனை விட்டு பிரிந்திருக்கச்சே இவர் பாடின பாடல்கள் அபரிமிதமா இருக்கு. இதுக்கு ஆசைப்பட்டுதான் ராமன் இவரை விட்டு பிரிஞ்சானு தெரியல. இவனை விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்து பார்ப்போம், அபரிமிதமான பாடல்கள் நமக்கு கிடைக்க நாம் ஆசைப்பட்டிருக்கணும். இல்லைன்னா இந்த பக்தனை விட்டு அவரே பிரிகிறார். எத்தனை கீர்த்தனை பாடுவர். ஆமா, ஏண்டா அவருக்கு எங்கிட்ட தயவு இல்லை. நீ தயராகாதா, நீ தயராகாதா, நீ தயராகாதா, நீ தயராகாதா, நீ தயராகாதா. ஏண்டா உனக்கு எங்கிட்ட தயவு வரல கேட்கிறார். எங்க ஊர்லதான் நல்ல காரியம் பண்ணா எல்லாரும் தடுக்கிறதுக்கு வருவான், வேண்டாமா? உன் கோட்சியில் அது மாதிரி அதான் இருக்காளா? இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே. யாரான அப்படி சொன்னாடா? காதேன வாரவரு, காதேன வாரவரு, காதேன வாரவரு, காதேன வாரவரு, கல்யாண ராமனி தயராகாதா. ஏண்டா உனக்கு எங்கிட்ட தேவர்ல நின்னருடாங்கதி இன்றி மற்றொன்றுள்ளேன். நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உன்னருளுக்கு இனிதான நிலை உகந்தேன். உன் சரணே சரண் என்னும் துணிவு பூண்டே. ஏன் உனக்கு என்னிடத்திலே கருணை வரலே? நினைச்சு பார்க்கிறார். அவர் பார்த்தார், கணக்கில் எழுந்தார் ராமன். பேஷ், நம்ம விட்டு பிரிஞ்சா ஒரு அழகான கீர்த்தனை ஒண்ணு இல்லையா? முதல்ல இல்லைன்னா அவரை சேர்ந்து இருக்கச்சே ஒரு ஏழை நீதையராது ஒரு அட்டானா தான் கிடைச்சிருக்கும். பின்னால பிரிஞ்சிருக்கச்சே பாருங்க, நான் என்ன பாவம் பண்ணினேன்டான ஒரு பாட்டு பாடுறாரு. எத்தனை பாட்டு பாடுவாருங்க. ஆனா தைரியமாக அடியாருக்கும் ஆண்டவனுக்கும் உண்டானதான ஒரு உறவு பார்க்கணும். தைரியமா கேட்கிறார். ஏண்டா அடிக்கி சுகமுலு எவரு அனுபவிச்சிரா? அவர் கீர்த்தனை கேட்டார். உன்னை ஆசிரிச்சு எவரான்னு சுகப்பட்டிருக்கானடா? தைரியமா கேட்டார். இன்னொரு கீர்த்தனை கேட்கிறாரு. என்னாடு ஊரகே உந்துவோ ஜூதாமு. எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பே பார்க்கலாம். எவரு அடிகி வாரு லேதா? உன்னை கேட்கிறவனே கிடையாதாடா. இப்படி எல்லாம் தைரியமா. அப்புறம் ஒரு நாள் சொன்னார், ராமா நீயே என்னுடைய பரதேவதை என்று உன்னையே அனவரதும் நம்பிட்டு இருக்கேன். எதோ நம்பி தெரியுமா? சமுத்திரக்கரையில விபீஷணனுக்கு அடைக்கலம் என்று வேண்டி வந்த பொழுது சுக்ரீவாதிகள் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னா, அந்த நேரத்தில் நீ அபயம் கொடுத்தே சில வார்த்தைகள் சொன்னேன். அத மனசில் நினைச்சுண்டு நீ தான் எனக்கு பரதேவதைன்னு சித்தாந்தம் பண்ணிருக்கேனே, இது நீ இப்படி என்கிட்ட நீ இப்படி இருக்கலாமா? வாத்தாத்மஜாதுல சந்தனே, வாத்தாத்மஜாதுல சந்தனே, வர்ணிஞ்சின நீ பலுகுலல்ல, வர்ணிஞ்சின நீ பலுகுலல்ல, சீதாபதி நாமன சுனாசி தாத்தமணி உன்னானுராசி தாபதி. சீதாபதி நாமன சுனா சித்தாந்தமணி உன்னானுரா வாதாத்மஜாதுல நரர். நீ என்ன சொன்னே தெரியுமா? சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாஜதே அபயம் சர்வபூதேபியா ததாமிய தத்விரதம் மமா என்று சமுத்திரக்கரையில சொன்னியே, அதை நம்பினேன் நான். பார்த்தார் ராமபிரான். இந்த பக்தனை ரொம்ப நாள் பிரிஞ்சு இருக்கக்கூடாதுன்னு கருணை வந்தது. காவேரியில தான் இருக்கக்கூடியதான இடத்தை இவருக்கு சொப்னத்தை சொல்றார். பார்த்தார், இத்தனைக்கு ரொம்ப ஆழமில்லை, கணுக்காளர் ஜலத்தில் இருக்கார். நான் கர்ண பரம்பரை முதலே சொன்னேன். கர்ண பரம்பரையாக வந்த கதை தானே இது. பகவானுக்கு ஒரு பிரியன்னு அவசியம் உள்ள ஒரு பக்தனை சோதிச்சு பார்த்தா அந்த விஸ்லேஷத்துல எப்படி வருதுன்னு அந்த ராம விக்கிரகம் அப்படியே கிடைச்சது. ஆனந்த உடனே
కనుకుంటిని శ్రీరాముని నేడు కనుకొంటిని శ్రీరాముని నేడు ஆனந்தத்தோடு பாடுறார். அதுக்கப்புறம் கிரகத்துக்கு தாராமா இட்டிதாக என்றெல்லாம் மறுபடியும் தன்னுடைய கிரகத்திலே தன்னுடைய ஆராத்திய தெய்வத்தை அந்த குருமண்டபத்திலே எழுந்துருள பண்ணி நாள் தவறாம எத்தனை உபச்சாரங்கள் பாடுவர், எத்தனை கீர்த்தனை. ஏன்னா இவருக்கு ராமபிரானோடு பேசுவதே எல்லாமே சங்கீதம் தான். பால் சாப்பிடுற ஆரோக்கியம்பவே ஒரு பாட்டு தான். இந்த வெத்தலை போட்டு கூட விடம்பு செய்யவே ஒரு கீர்த்தனை தான். உய்யால லூகவையா அவருக்கு ஒரு தாலாட்டு பாடணும்னா அவனுக்கு டோலோத்சவம் பாட்டு தான். சங்கீதமே மொழியாக இருக்கின்ற பொழுது இந்த சங்கீதத்திற்கு ஒரு மொழி தேவையா? இந்த மொழியில் இருக்குன்னு அவசியம் இல்லை. பகவானையும் இவனையும் இணைக்கக்கூடிய இந்த சங்கீதம், அந்த இசை வைக்கக்கூடியதான ஒரு விஷயம். அப்படியா அனவரதம் 80 ஆண்டு காலம் இந்த ராமனிடத்திலே அச்சஞ்சலமான பக்தி கொண்டு கங்குலும் பகலும் கண்தூயில் அறியாமல் நாத்தெழும்பேற ராமநாம சங்கீர்த்தனத்திலே ஈடுபட்டு பல பல கிருதிகள் பண்ணினார். வால்மீகியே தியாக பிரம்மமா வந்தார். 24,000 ஸ்லோகங்கள் செய்த வால்மீகி தியாக பிரம்மமா வந்தபொழுது 24,000 பாடல்கள் பாடினார் என்றுதான ஒரு கருத்து உண்டு. இருந்திருக்கலாம், மகான்கள் இவாளால முடியாது இல்லை. ஆனா நமக்கு கிடைக்கிறது ஒரு 700 கீழே. அப்படிப்பட்ட அபரிமிதமான எல்லாம் உபனிஷத் அர்த்தங்களை எல்லாம் தன்னிடத்தை கொண்டு ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வரிசையிலே வணங்கத் தகுந்ததான ஒரு மகாத்மா அந்த சத்குரு தியாகராஜர் அவர்கள் 1767 ஆண்டு, அதாவது சர்வஜித் வருஷம் சித்திர மாசம் புஷ்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர். 80 ஆண்டுகள் வாழ்ந்தார். 1847 ஆண்டு புஷ்யபகுல பஞ்சமி தினத்தன்று இறைவனோடு ஒன்றரை கலந்தார். இவாளுக்கெல்லாம் வியோகம் சொல்றதில்லை மகாத்மாக்களுக்கெல்லாம். அன்றும் வாழ்ந்தார், இன்றும் வாழ்கிறார். ஆச்சந்தரார்க்கும் அடியார்கள் உள்ள கோயிலே வாழ்கின்றார். எங்கெல்லாம் ராமநாமா ஒலிக்கின்றதோ எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திரகர்த்த கிதமஸ்தகாஞ்சலம் என்று ஆஞ்சநேயனை சொல்வது போல அங்கெல்லாம் தியாகராஜர் உரைகிறார் என்று சொன்னால் அது மிகையே ஆகாது. அவருடைய கீர்த்தனைகள் அவர் எந்த பக்தியோடு பாடினாரோ அந்த பக்தியோடு நாம் பாடினோமானால் நாமும் ராமனை கண்ணார காணலாம் என்ற கருத்து சொல்லி இந்த சரித்திரத்தை கேட்ட எல்லோருக்கும் இதுகாரும் நாம் செய்த பாபங்கள் இனிமேலும் செய்யக்கூடிய பாபராசிகள் அனைத்தும் பெருந்தீயில இட்ட ஒரு தூசு போல அழியும் என்று சரதஸ்தவான பலஸ்ரீயோடு முடிக்கிறோம். பிரக்லாத நாரதாதி பக்தூ